ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல மூவ்மெண்ட் மார்க்கெட்டில ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் ஆன் பாசிட்டிவ் சைடு ஒரு 70 பாயிண்ட் கேப் அப் ஆச்சு. ஸோ, அப் ஆயிட்டு ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே டக்குனு வந்து 25,450 அந்த ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம்ல, 500 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ஒரு மாரி சைட்வேஸ் பில்டப் ஆச்சு. ஸோ, ஆஃப்டர்நூனுக்கு மேல ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் டுவர்ட்ஸ் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் மைனர் ரெசிஸ்டன்டான 25,630 இன்னைக்கு போயிட்டு 650 பட் 630 வரைக்கும் போயிட்டு வந்து இப்போ 580ல க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைய ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஜஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் போணுச்சு அப்படின்னாலே, இன்னைக்கு டே ஹையிலேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் போச்சு அப்படின்னாலே, ஆல் டைம் ஹைய வந்து அகைன் வந்து டச் பண்ணிரும். ஸோ அந்த இடத்துல தான் இருக்கு. ஐடி ஆனா பெருசா ரெக்கவரி ஆகல. இன்னைக்கு எஃப்எம்சிஜி செம்ம ராலி குடுத்துருந்தாங்க. ஸோ ஐடிய தவிர மத்த எல்லா இண்டெக்ஸும் ஓரளவுக்கு நல்லாவே மூவ்மெண்ட் குடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ நிஃப்டி தான் வந்து டாப் பெர்ஃபார்மர் இன்னைக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி ஹெவி வெயிட்ஸ் இன்னைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹெச்டிஎஃப்சியும் சரி, ரிலையன்ஸும் சரி ஒரு நல்ல மூவ்மெண்ட் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நிஃப்டி இந்த அளவுக்கு ஏறுச்சு. ஸோ ஃபர்தரா நாளைக்கு என்ன நடக்க போகுது? நாளைக்கான நிஃப்டியோட லெவல்ஸ் என்ன? மத்த ஹெவி வெயிட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்? பேங்கிங் என்ன பண்ண போகுது? அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தரலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். இப்போதைக்கு டவுசன் நாஸ்டாக் நல்லா பாசிட்டிவா தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நேத்து சொல்லியிருந்தோம். இப்ப நல்லா இருக்கான். மிட் நைட்ல எப்படினாலும் மாறுவான்னு சொல்லியிருந்தோம். அதே மாரி தான் நடந்துச்சு. நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 400 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஆனா மிட் நைட்ல வந்து இப்போ மறுநாள் காலையில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, -18 பாயிண்ட்ஸ்ல இருந்துச்சு டவுசன்ஸ். ஸோ இந்த மாரியான ராலிஸும் நடக்குது. ஸோ இப்போதைக்கு இருக்கிற பட்சத்தில் நாளைக்கு வந்து ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் ஆன் பாசிட்டிவ் சைடு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. பெரிய கேப் அப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நான் வந்து ரொம்ப பெரிய கேப் அப்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் 650 தாண்டணும். நிஃப்டி வந்து 25,650 தாண்டுச்சு அப்படின்னா, நிஃப்டி 25,800 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா. அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, திரும்ப ஆல் டைம் ஹை நிஃப்டி ரீச் ஆகும். ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து 26,280 அப்படிங்கிறது ஆல் டைம் ஹை. ஸோ இப்போதைக்கு வந்து 25,800 ஃபர்ஸ்ட்டு பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா ஆல் டைம் ஹைய ரீச் பண்ணும். பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகுது. ஆனா நிஃப்டி இன்னும் ரீச் ஆகல. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் 25,800 பிரேக் பண்ணுச்சுன்னா, கண்டிப்பா ஆல் டைம் ஹை ரீச் ஆயிருங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் நிஃப்டியான லெவல். இன்கேஸ் கீழ இறங்குச்சு அப்படின்னா, 25,500 உங்களுக்கு சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும். அது ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல் தான். ஸோ கண்டிப்பா ஆல் டைம் ஹைய டச் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கே அடிச்சா நல்லா தான் இருக்கும். ஆனா அடிக்க மாட்டான். தீபாவளிக்கு வந்து தீபாவளி ஆஃபரா உங்களுக்கு வந்து நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹை போவான்னு நினைக்கிறேன். ஸோ பேங்க்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பேங்கிங் எல்லாமே செம்ம ராலி குடுத்துட்டு இருக்கானுங்க. ஸோ ஆல் டைம் ஹைய தொட போறான். ஆல் டைம் ஹைய தொட்டுருவான்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து கிட்ட போயிட்டான். ஸோ ஆல் டைம் ஹைய தொடணும். ஆல் டைம் ஹைய தொட்டுருச்சு அப்படின்னா, வேற லெவல் மார்க்கா இருக்கும். பேங்கிங்க பொறுத்தவரைக்கும். ஸோ இன்கேஸ் ஆல் டைம் ஹையெல்லாம் பிரேக் பண்ணுச்சுன்னா, அடுத்த ராலி வந்து ரொம்ப ஹெவி. கிட்டத்தட்ட வந்து அடுத்து அதுக்கான ரெசிஸ்டன்ட் ரொம்ப வந்து தள்ளி தான் இருக்கு. கிட்டத்தட்ட 59,000 வரைக்கும் கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா பேங்கிங் ஆக்சுவலி அதுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி எல்லாமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஆனா இப்ப நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு ராலி போயிருச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஏறி திரும்ப இறங்கி இருந்துச்சுல்ல. இப்போ ஒரு ராலி ஏறிருச்சு. மேபி நாளைக்கு அந்த ஆல் டைம் ஹைய ஓப்பனிங்லேயே வந்து ஆல் டைம் ஹைய டச் பண்ணிட்டு ஒரு செல்லிங் வரதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ செல்லிங் வர்றது எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா, 56,600 வரைக்கும் கூட வந்து செல் ஆகி திரும்ப ரெக்கவரி ஆனா இன்னும் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, ஒரு அப் ட்ரெண்ட் வந்து அப்பதான் ஒரு ஸ்ட்ராங்கா மூவ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இதுல வந்து இந்த இடத்துல ஓகே ஃபர்ஸ்ட்டு ஸ்விங் விழுந்துருச்சு. செகண்ட் ஸ்விங் வந்து அதே மாரி கீழ இறங்கி திரும்ப ஏறுச்சு அப்படின்னா, அடுத்து சாலிடா வந்து நிஃப்டி வந்து பேங்க் நிஃப்டி வந்து லாங் ரன்னுக்கு கிளம்பும். ஓகேங்களா. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு செல்லிங் வரணும் இப்போதைக்கு பேங்கிங்ல. ஐடி ஐடி அதே இடத்துல தாங்க அரைச்சமா அரைச்சிருக்கு. ஆனா என்ன சப்போர்ட் லெவல் அதுக்கு மேலேயே இருக்கான். இப்போ பேங்கிங் ஏறுற மாரிலாம் ஐடியும் ஏற ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், நிஃப்டி வந்து தாறுமாறா போயிருங்க. 26ங்கிறது வந்து 28, 30 கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு நிஃப்டியோட லெவல். ஓகேங்களா. இந்த 2026லயே. ஆனா அதுக்கு ஐடி பெர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இப்ப ஆல்மோஸ்ட் அக்டோபர் வந்துருச்சு. டிசம்பர் மந்த்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐடில ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஏன்னா எஃப்ஐஐஸ் எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. போன வருஷம் மார்க்கெட் கிராஷ் ஆனதே வந்து அந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில தான் மார்க்கெட் வந்து இந்த 13, 14% பக்கம் கரெக்ஷன் ஆனுச்சு. ஸோ அதனால டிசம்பர் வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். நிஃப்டிய பொறுத்த வரைக்குமே அது டேஞ்சரான மந்த் தான். ஜான் டிசம்பர் அண்ட் ஜான்வரி எப்பயுமே எல்லா வருஷமும் அப்படிதான். ஒரு சின்ன செல்லிங் இருக்க சான்சஸ் இருக்கு.
பையிங்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ்லாம் வந்து அந்த சென்டிமெண்டலா வந்து பையும் பண்ணுவாங்க எஃப்ஐஐஸ் ஓகேங்களா? அதனால அந்த மந்த் வந்து கொஞ்சம் குரூஷியலான மந்த் தான் நிஃப்டிக்கு. ஸோ அந்த டயத்துல ஐடிய வந்து காப்பாத்துனாங்கன்னா நல்லாருக்கும். ஸோ ரிலையன்ஸ் அந்த சொன்னோமா ஒரு சைட்வேஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ பேட்டர்னும் நல்லா தான் இருக்கு. எனக்கு பேட்டர்ன்லாம் சூப்பரா இருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 1420 பிரேக் பண்ணணும். இப்போ 1400 வரைக்கும் வந்துட்டான். இன்னும் ஒரு 20 பாயிண்ட் அதை பிரேக் பண்ணான்னா ரிலையன்ஸ் நல்ல அப் ட்ரெண்ட் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி ரிலையன்ஸும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து நிஃப்டி வந்து நல்லாவே வந்து மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ சாரி இது வந்து ஹச்சிசிஎல். ஸோ ஹச்சிசிஎல்ல வந்து ஒரு பிரேக் அவுட் இருக்குது ஓகேங்களா. கன்ஃபர்மேஷனாகவும் நம்ம எடுத்துக்கலாம். நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே ஓப்பன் ஆகி ஐடி நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா ஹச்சிசிஎல் வந்து ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஸோ அவனும் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு மாதிரி பேட்டர்ன் தான். ஸோ இவனுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவனோட ஆல் டைம் ஹை தான் இவனுக்கு. இவன் ஆல் டைம் ஹை போகல, ஆனால் பேங்கிங் போயிடுச்சு. ஸோ 1020 வரைக்குமே இவன் ரேலி கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் யாராவது என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆப்ஷன் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா 980 சப்போர்ட்டாக வச்சு நீங்கள் ஆப்ஷன் போகிறதுனா போகலாம் ஓகேங்களா. கொஞ்சம் க்ரூசியல் தான், ஆனால் நல்லா இருக்குது. ஸோ 980 நீங்கள் வந்து சப்போர்ட் லெவலாக வச்சு நீங்கள் ரேலி கொடுங்க. 1220 வரைக்குமே ஹெச்டிஎஃப்சி போகும் ஓகேங்களா. இதுதான் வந்து இப்போ இருக்க லெவல்ஸ். ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை நாளைக்கு தான் நமக்கு தெரியும். நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கனெக்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.